morning to all. I am G. Krishnan, Social Science teacher, Gandhi Metric Higher Secondary School in Kandambalayam. Today I am going on about Geography 7. Geography 7 first one title வந்து லிட்ரஸி ரேட். நான் கல்வி அறிவு விகிதம். லிட்ரஸி ரேட் அப்படின்னா என்ன? கல்வி அறிவினுடைய விகிதம். The district of Kanyakumari has reported the higher literacy rate while Dharmaburi district has the lowest rate. அதை லைன் பண்ணிக்காங்க. தமிழ்நாட்டில் அதிகம் படித்தவர்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னா கன்னியாகுமரி. கன்னியாகுமரி மாவட்டம் அதிக கல்வி அறிவு விகிதம் கொண்ட மாவட்டமாகும். அதில் எத்தனை சதவீதம்னு கொடுக்கலைங்க, நோட் பண்ணிக்காங்க. 91.75%. இது த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கன்னியாகுமரி as a reported the highest literacy rate. அப்போ கன்னியாகுமரி தான் தமிழ்நாட்டினுடைய கல்வி அறிவினுடைய முதன்மை மாவட்டமாக இருக்குது. அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுக்குற, திரும்பவும் சொல்ல நோட் பண்ணிங்க. 91.75%. while Dharmaburi district has the lowest rate. தருமபுரி மாவட்டம் மிக குறைந்த கல்வி அறிவு இருக்குது. அதனுடைய சதவீதமாக கொடுக்கல, அதுவும் நோட் பண்ணிக்காங்க. 68.54% கொண்ட மாவட்டமாக தருமபுரி உள்ளது. மிக குறைந்த படித்தவர்கள் கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா தருமபுரி. high level of literacy rate is also seen in சென்னை, தூத்துக்குடி, இந்த நீலகிரி அண்டு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். மேலும் அதிக கல்வி அறிவு கொண்ட மாவட்டங்களாக சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் உள்ளன. இது பாருங்கள், ஒவ்வொன்றும் பர்சன்டேஜ் கொடுக்கல, கல்வி அறிவு சதவீதம் நோட் பண்ணிக்காங்க. சென்னை 90.18%. சென்னை திரும்பவும் சொல்கிறேங்கன்னு 90.18%. நெக்ஸ்ட் ஒன்றில் தூத்துக்குடி அப்படின்னா 86.16%. அதுவும் நோட் பண்ணிக்காங்க. 86.16%. நெக்ஸ்ட் ஒன்றில் நீலகிரிஸில் 85.20%. நீலகிரி எவ்வளோ சொன்னாங்க? 85.20%. மற்றும் காஞ்சிபுரம் நெக்ஸ்ட் எது பார்ப்போம் நம்ம? காஞ்சிபுரம். அப்போ 84.49%. திரும்பவும் காஞ்சிபுரம் 84.49%. அப்போ கல்வி அறிவு சதவீதம் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து குறிப்பிடப்பட்டு உள்ளது. நெக்ஸ்ட் ஒன்றில் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு. இன்றைக்கி மிக வேகமாக இருக்கக்கூடியது எதிராக அப்படின்னா போக்குவரத்து. அதை விட வேகமாக இருக்கிறது எதிரானா தகவல் தொடர்பு. அதில் ஃபஸ்ட் ஒன்று நம்ம பார்க்கக்கூடிய டைட்டில்ஸ் வந்து ரோட் பேஸ். எது பார்க்கலாம்? அங்கே ஃபஸ்ட் ஒன் டைட்டிலில் நம்ம ரோட் பேஸ் பார்க்கலாம். அப்போ சாலைகளினுடைய வகைகள், சாலை வழிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த டேட் as a total road length of 167,000 kilometer. அப்போ நம்ம மாநிலத்திலே மொத்த சாலை வழியினுடைய நீளம் அப்போ 1,67,000 1,67,000 kilometers. 1,67,000 கிலோமீட்டர் ஆகும். in which 60,628 kilometers are maintained by the State Highway Department. இதில் 60,628 கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலைத்துறை மூலம் பராமரிக்கப்படுகிறது. It ranks second in India with them and share of over 20% in total road project under operation in the public-private partnership PPP மாடல். அப்போ பொதுத்துறை மற்றும் தனியார் துறை கூட்டணி இயக்க திட்டத்தின் கீழ், அதான் PPP, மொத்த சாலை திட்டங்களில்
20% பங்களிப்புடன் இந்தியாவில் 2வது இடத்தில் உள்ளது. சாலை வழிகளில் இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 2வது இடம். அதையும் என்ன பண்ணுங்கள், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்றில் சாலை வழிகளில் நம்ம இந்த பாக்ஸ் பார்ப்போம் பாருங்கள். NH-44 is the longest national highway in Tamil Nadu, which runs from Hosur to Kanyakumari, 627.2 km via Dharmaburi, Salem, Karur, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி. தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எண் 44 உடையதாகும். அதுவும் லைன் பண்ணிங்கன்னா, தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எண் என்னன்னு கேட்டால் 44. இது ஒசூரிலிருந்து தருமபுரி, சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி வரை 627.2 கிலோமீட்டர் தூரம் செல்கிறது. அதை கூட லைன் பண்ணிக்கோங்க. மொத்த நீளம் எவ்வளோன்னா, தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை நீளம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ 627.2 கிலோமீட்டர் நீளமாகும். NH-785 is the shortest national highway in Tamil Nadu, which runs from Madurai to அப்போ நெக்ஸ்ட் எது சொல்லலாம் அப்படின்னா அப்போ குறிச்சி. அப்போ நெடுஞ்சாலையின் மிக குறைவான நீளம் கொண்ட தமிழ்நாட்டின் நெடுஞ்சாலை 785 கொண்டதாக. இது மதுரையிலேருந்து எது வரைக்கும் செல்கிறதுன்னா குறிச்சி. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவரை செல்கிறது. இதனுடைய மொத்த நீளம்னா 38 கிலோமீட்டர். இதுவும் லைன் பண்ணிக்காங்க. அப்போ ஷார்ட்டஸ்ட் நேஷனல் ஹைவே இன் தமிழ்நாடுன்னு கேட்டால் எதுக்குன்னு மதுரை டு குறிச்சி. இதனுடைய மொத்த நீளம் எவ்வளோனா 38 கிலோமீட்டர்ஸ் டோட்டல் லென்த்து. இந்த ரோடுக்கு பேர் என்ன, NH-785. நம்ம நெக்ஸ்ட் ஒன் டைட்டில் நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னாக்கன்னு அப்போ ரயில்வேஸ். இப்போ ரோட்வேஸ் முடிஞ்சுதுங்க. நெக்ஸ்ட் ஒன்றில் என்ன பார்க்கலாங்க, ரயில்வேஸ் அப்படின்னா ரயில் போக்குவரத்து. எதுக்குன்னு சொல்லலாம், நம்ம ரயில் போக்குவரத்தை நம்ம சொல்லலாம். தமிழ்நாடு ஹஸ் எ வெல் டெவலப்டு ரயில் நெட்வொர்க் எஸ் பார்ட் ஆஃப் சவுத்தர்ன் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் அட் சென்னை. தெற்கு ரயில்வேவின் தலைமையிடம் சென்னையில் அமைந்துள்ளது. இது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, லைன் பண்ணிக்கா. சவுத்தர்ன் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் அட் டேஸ் அப்படின்னா எதுக்குன்னு சென்னை. அப்போ தெற்கு ரயில்வேவின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் சென்னை. அதாவது சவுத்தர்ன் ரயில்வே, அது சதர்ன் ரயில்வே அப்படின்னும் சொல்லுவாங்க. The present Southern Railway network extends over a large area of India, Southern Peninsula, covering Tamil Nadu, Kerala, Puducherry, minor portions of Karnataka and Andhra Pradesh. இந்தியாவின் தென் தீபகற்ப பகுதிகளான தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் சில பகுதிகளுக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை has well established suburban railway network, a mass rapid transport system. அதை லைன் பண்ணிக்காங்க. அப்போ MRTS எதுக்கு எனக்கு சொல்லலாம், MR TS and is currently developing a metro system with its first underground stretch in operation since May 2017. அப்போ சென்னையில் புறநகர் போக்குவரத்து மற்றும் பறக்கும் தொடருந்து திட்டம் ஆகியவை நன்கு வளர்ச்சி அடைந்துள்ளன. தற்பொழுது மெட்ரோ ரயில்வே அமைப்பு மே 2017 முதல் பாதாள ரயில் இயக்கத்துடன் போக்குவரத்து விரிவாக்கம் செய்து வருகிறது. போக்குவரத்து என்ன பண்ணுது, விரிவாக்கம் செய்து வருகிறது.
அப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பார்க்குறோம் எதிராக்கன்னு அப்படின்னாங்க. எது பார்ப்போம் வந்து ஏர்வேஸ். எது பார்க்கலாங்கன்னு ஏர்வேஸ் பார்ப்போம்.